கல்யாணி வீட்டு கேசரி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா வந்து மெல்ட் ஆகணும். ஒரு 30 முந்திரி வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. முந்திரி வந்து நல்லா செவப்பு வறுத்துக்கலாம். இது ஒரு 30 கிறிஸ்மஸ் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சவுண்ட் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் வந்து 1/2 கிலோ வெள்ளராவை எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி சர்க்கரை கரையை வச்சிருக்கிறேங்க. 1/2 லிட்டர் தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கிறேங்க. ரவை வந்து நல்லா வந்துட்டு வறுத்து வச்சு கொதிக்க வச்சிருக்கிற தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வந்து கறி எடுத்து வச்சுங்க. சர்க்கரை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். வந்து விட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சுவையான கல்யாணி வீட்டு கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.